அதை கார்ட்ஸ் தானே. இப்போ அந்த வெளிச்சம் தெரியுமா ராஜா? அது தெரியாமல் இருக்கணும். கத்தி நடங்க, கத்தி இப்போ என்ன தெரியும்? ஆமியா ஒன்று தப்பிங்க. அங்கே திருப்பக்கூடாதுன்னா நீங்கள் மாற்ற சொன்னேன் நான். இந்த கொண்டா வரக்கூடாது ராஜா. வரலண்ணா வரலண்ணா. என்ன பண்றீங்க? கேமரா ஆக்சன். இன்னும் படம் விட்டுருக்க மாட்டாங்களா? தெரியல. 1 மணிக்கா 2 மணிக்கா? கிட்ட அழகாக ஃபுல்லாக இருக்காம கிட்ட இன்னும் கிட்ட வரலாமா? தெரியல. ஃபோன் பண்ணி பாருங்க. சரி அப்புறமேட்டு வரேன். அந்த பக்கம் போயிடும். அந்த பக்கம் போயிருக்கணும், ஃப்ரீயாக இருக்கும். இந்த பக்கம் கீழே தெரியுது. அவ்வளோதான். அப்படின்னு தெரியல. பேசுறதுங்க இது லைட்டாக தெரிஞ்சேன்னா அது என்ன பண்ண போகுது? கொஞ்சம் வெளில இருங்க, இப்படி பண்ணுங்க கொஞ்சம் ஆக்ஷன். ஜூம் பண்ணுறீங்களா? இல்லை வரல அங்கே போகுது. என்ன கிட்ட என்ன கிட்ட என்ன கிட்ட ஒவ்வொரு டைம் நான் எப்படி அழகாக நான் நீங்கள் சொல்லாமல் நான் எடுக்கிறேன். சொல்லு கிட்ட வரலாமா? கிட்ட போய் ஏன் ராஜா உங்களுக்கே தெரியாது ராஜா? ஒவ்வொரு டைம் சொன்னால் உங்களுக்கு கடுப்பாக ராஜா. நீங்கள் தான் இப்போ எடுக்கணும். அப்படி எடுக்க முடியாதுன்னு வச்சுட்டு போயிடலாம். தப்பு இல்லை, எடுத்து அரை கூட எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு வீடியோவுக்கும் நானாக சொல்ல வேண்டியது. கிட்ட வரணும்னா இப்படி நவத்தலாம். டிவி பார்க்குற நம்மளை விடாது போட்டு எடுக்கிறாங்க. என்ன இருக்கும் உங்களுக்கு? இனிமேல் டிவி பார்க்க விடுங்க. எப்போ பார்த்தாலும் டிவி சரி சந்தோஷம் ராஜா. கரண்ட் போனால் முக்கியமாக என்னால் கரண்ட் நான் அவர் ரிட்டர் பண்ணி வச்சுக்கண்ணே. சூப்பராக அப்படியே ஃபோக்கஸ் பண்ண அப்படி பண்ணி ஜம்முன்னு 4 பக்கம் எடுப்பேன். நான் சொல்லியிருக்கேன் அப்படியே அப்படி எடுக்கிறாச்சான்னா ஏதோ ஒரு தூங்கிக்கிட்டு ஒரு அழகு ஒவ்வொரு இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்க. இதுக்கு இப்படி ரொம்ப மோசம் பார்ப்பல. இப்போ சொன்னேன் என்ன சொன்னேன்? சும்மா ஒரு காமெடியாக பேசணுமா? கரண்ட் பிளேயர் தான். அவ்வளோதான். அவர் ஜெயின் பண்ணுறப்ப பக்காவாக எடுத்து போடுவேன் நான். சூப்பராக இருக்கும்.
பார்த்தானா பார்க்கறதுக்கு நல்லா ஜம்முன்னு இருக்கும். ஒரு இடத்துல இப்படி திருப்பி வர கீழே திருப்பி வர எதுக்கு நம்ம எடுக்க சொல்கிறாங்கிற என்ன பார்க்க போனால் ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா வச்சுக்கலாம். அவர் சொல்லாமல் திருப்பணும். என்ன சொல்கிறீங்க? ஒரு ஃபோக்கஸ் கொண்டு வரணும். ஏன்னா நம்ம ஜூமா பண்ண சொல்கிறோம், அங்கிட்டு போயிட்டு அங்கிட்டாங்கன்னு சொல்கிறோம். எதுவுமே நெகட்டிவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா ராஜா. நெகட்டிவாக எடுத்துக்கிட்டே இருக்க நீங்கள், பாசிட்டிவாக எடுக்கக்கூடாது. பாசிட்டிவாக தப்பு, எல்லாமே ஆப்போசிட்டாக இருப்பேன். நெகட்டிவாக தான் எடுத்துக்காது, பாசிட்டிவாக எதுவுமே எடுத்துக்க மாட்டார். ஒரு வார்த்தை சரிங்க அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்னென்னா நீங்களே ஒரு பையன் வேலைக்கு வச்சுருக்கீங்க, தம்பி இதெல்லாம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் பண்ணி விடா தொடச்சிடலாம்னா சரி நம்ம இந்த பண்ணுற மாதிரி அவன் பண்ணாமல் இருந்தால் கூட அவன் பேச்சிலே உங்களுக்கு அதோட சந்தோஷமாக இருக்கும். பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பண்ணாலும் உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குமா அவங்களுக்கு? தொழிலாளர்கள்லாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் வாழ்க்கை. கட் பண்ணி